ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமா ஸ்ரீ கணேச ரக்ஷமா. பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாத பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம். சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி. தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1, தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2, தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3, இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை தை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. சற்றேறக்குறைய காலையில் 6:45 பிறக்குது. பிறக்கும்போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறக்குது. இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா. கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம். முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில். அப்போ இதே காலகட்டங்களில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 6ஆம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க. சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மகர சங்கிரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள். மகர சங்கிரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள். மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கிரமணம் அப்படிம்போம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டில் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயா கிரகங்களான ராகு கேது பகவான். அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட வழக்கு மொழியிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது 15/1/2024. அதுதான் தை பொங்கல். பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15/1/2024 தை பொங்கல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோறு போடுறாங்களோ, நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ, யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம். அது மாடாக இருந்தாலும் சரி, அது இயந்திரமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு. அதனால் அன்றைய தினம் அப்படின்றது 16/1/2024 மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு, அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான். உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/1/2024 உழவர் தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது 25/1/2024. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது. தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது, பழனியில் விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/1/2024 நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம். இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம். தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள்
திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும், அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், இசை கலைஞராக இருக்கட்டும், நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது 30/1/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அமாவாசைனா என்ன அப்படின்னாக்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை மிக மிக விசேஷமான தினம். 1 மகாலய அமாவாசை, 2 ஆடி அமாவாசை, 3 தை அமாவாசை. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 9/2/2024 தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல், இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம். அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம். எள்ளு, நெல், அக்ஷதை இறைச்சி கொடுக்கக்கூடியது. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய தை அமாவாசையான 9/2/2024 அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்கள் அத்தனை பேருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், அதே தவிர என்னென்ன விசேஷ தினங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா, அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது. இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் போகிறார். அது 15ஆம் தேதி ஆறுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான். சுக்கிர பகவான் 19ஆம் தேதி, அதாவது 19/1/2024 அன்னைக்கு அவர் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், அதற்கு பிறகு 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் அவர் தனுசிலிருந்து மகரத்திற்கும், செவ்வாய் பகவான் 4/2/2024 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார். அதனால் இதையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றா பார்க்கலாம். சரி, இப்போது மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட பார்த்தேன்னா பிப்ரவரி மாதம் 4-5 தேதி வரலும் இங்கேயே இருக்கிற மொத்தமாகவே செவ்வாய் பகவான் இங்கே இருக்கிறா போலேயே வச்சுக்கலாம். அதனால் பரிவர்த்தனை யோகம் வருது. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும், குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று 9 ராசியின் பரிவர்த்தனை ஆகிறது பெரிய விசேஷமான காலம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தீர்கள்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. இந்த தை மாதம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 15ஆம் தேதி மாதம் பிறகுறது 19ஆம் தேதியை 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம், செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணத்திற்கு, ஏன்னா அவரே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்திலிருந்து பார்த்தாலேயானால் அவர் 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் இருக்கிறதுனால மறைந்து இருந்தாலும் சுக்கிர பகவான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு தை மாதத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்ல பெயர்ச்சி ஆகி இந்த மார்கழி மாதத்தில் ஆகி
தை மாதத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கார் உங்களுக்கு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்த குருவாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க, விளக்கமாகவும் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மகரத்தில் சூரியன் இருக்கார், இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகிறாரு. அப்போ செவ்வாயும் அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானும் கூட 4ஆம் தேதி அன்னைக்கு மாறிடுறார். அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி அன்னைக்கு மாறிடுறார். அப்போ புதனும் உங்களுக்கு 3, 6 கூடியவரும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போது இது காலம் வரைக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து உத்தியோகத்திலிருந்து வெளியே வந்தவங்களோ இல்லை தொழில்துறையில் நஷ்டம் அடைஞ்சவங்களோ இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார். இனி சுக்கிர பகவானும் மாறி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவர் தனுசுக்கு வந்துடுறார் 9க்கு. அப்போ 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன், புதன் இந்த மாதிரி இருக்கிற போது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. தொழில்துறை செய்பவர்களாக இருந்தால் இதுவரைக்கு நஷ்டங்கள் வந்திருந்தாலும் இனி அபரிமிதமான லாபங்களை பெறக்கூடிய காலமாக இருக்கும். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சது பெரிய யோகம், அது சிறப்பாகவே இருக்கும். அது போக இவங்களுக்கு புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி நல்ல முயற்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ பார்க்கும்போது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மேஷ ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் எந்த இடத்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு அதிகமான பலன்களை தருவார். நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் வார பலன்களும் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சுட்டு வருஷ பலன்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது ராசிக்கில் இருக்கிற குரு பகவானானவர் அவருடைய வீட்டையே அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 9ஆம் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வை. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க அங்காரகனும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 19ஆம் தேதி சுக்கிர பகவானும் போகிறாங்க. இப்போ இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் விரும்பிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. நீட் எழுதும்போது மெடிக்கல் எக்ஸாம், மெடிக்கல் எம்பிபிஎஸ் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசி குழந்தைகளுக்கு அந்த செவ்வாயை பார்க்குறதுனால கம்பல்சரியாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பார்க்குற இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல 19/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவானும் போகிறார். சுக்கிர பகவான் அப்படின்றது கலைத்துறைக்கு அதிபதி. இந்த சின்னத்திர பெரியத்திர கலைஞர்களுக்கு இதுவரை கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு நிரந்தரமான நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரனோட வீடு. அந்த களத்திர ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் திருமண தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் தையில் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைனா கூட தை முடியங்காட்டில் நிச்சயதார்த்தம் வீட்டில் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக சாமி எனக்கு வம்சமே விருத்தி ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னாக்க உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதி அப்படின்றது அரசியல் கிரகம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சூரிய பகவான்
சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அரசியலில் முன்னெடுக்கக்கூடியது அப்படின்றது தைரியமாக செயல்படணும் அப்படின்னாக்க செவ்வாய், அந்த செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அதனால் இவங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் வீட்டில் பகை பெற்று இருக்கார். நீங்கள் சொல்கிறது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டு. ஆனால் அரசுக்கும் உங்களுக்கு இந்த லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணம் ஏற்படும். ஆனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து ஜாமீன் ஜவாப் போட்டிங்க அப்படின்னாக்க சிக்கல்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தொழிலை பொறுத்தவரையிலும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல நிற்கிறார். அது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் நிற்கிறது, அதுவும் தசம கேந்திரத்தில் நிற்கிறது பெரிய ஏற்றம். தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு எப்பொழுதுமே தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறுறது அப்படின்றது பெரிய விசேஷம். அது உச்சம் பெறுவதற்கு சமம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இந்த மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த துறைகள், அதாவது இந்த மருத்துவ உபகரணங்கள் பண்ணுறது, அந்த மாதிரியான துறைகள், சமையல் கலை வல்லுநர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா, அதை தவிர மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதனால் மெடிக்கல் இதில் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவா, மெடிசின் சம்பந்தமாக ஆஸ்பத்திரி இந்த மாதிரியான இடத்துல வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டு, இல்லைன்னா அந்த அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு புதிய வேலையையும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை அடையக்கூடிய, அதாவது தனித்துவ தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கூட்டுத் தொழிலாக இருந்ததே ஆனால், கூட்டுத் தொழிலில் பார்த்தீர்களே ஆனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேற்று மதத்தினராகவோ வேற்று ஜாதியினராகவோ இருந்தார்களே ஆனால் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நட்பு வட்டாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு இது வரக்கூடிய, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த கடல்சார் உயிரினங்கள் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மண் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. சரி, இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களை நம்ம தவிர்க்கலாம்? ஒருவேளை தவிர்க்க வேண்டிய நாட்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லணும். சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம்? அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்த ஒரு கிரகத்திற்கு எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், இந்த நாட்கள் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது மேசராசிக்காரங்களுக்கு மேஷத்திலேயே குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால் புத்திர பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும், 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். ரெண்டாவது, இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 3/2/2024 சனிக்கிழமை இன்னைக்கு இரவு 8:50க்கு மேலே 4/2/2024 5/2/2024 இந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள். அதாவது அஷ்டமத்து சனி உங்களுக்கு அதாவது சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களாக எடுத்துக்கிற வேண்டும். இந்த நாட்களில் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம். அப்படி தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அது நேரங்காலம் பார்த்து பண்ணிக்கிறங்க. ஓகே. அது போக இந்த ராசிக்காரர்களுக்கு தை மாதம் மிக மிகச் சிறந்தது முருகப்பெருமானுக்கு தைப்பூச விழா. அதனால் உங்களால் அந்த தைப்பூச விழாவில் போய் கலந்துக்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. இந்த தை மாத்தேலரை ஒரு நல்ல
புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களாக உள்ள முருகஸ்தலத்திற்கு போய் சென்று வழிபட்டு செவ்வாய்க்கிழமை என்று போய் வழிபட்டு வருவது சாலச் சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க ஐயா அருமையாக சொன்னீங்க. பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தை மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் 19/1/2024 மேலே பார்த்தோம்னா சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. திருமணம் கண்டிப்பாக கைகூடும். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தினால. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதன் மூலியமாக உங்களுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் பெரிய பொருளாதாரம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் பார்த்தலையானால் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமாக அமைய போகிறது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்கள், இப்போது இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும், அதாவது ஒரு 19ஆம் தேதி அன்றைக்கே, 15ஆம் தேதி அன்றைக்கி மாதம் பிறக்குது தை மாதம். 19ஆம் தேதி அன்றைக்கே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு சுக்கிர பகவான். அப்போது 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறதும் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல திருப்திகரமான நிலை ஏற்படும். உத்தியோகம் அப்படின்னு பார்க்குற போது 10ஆம் இடத்துல சனி இருக்கார், 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருந்து அவருடைய பார்வையில் அவருடைய வீட்டையே, அதாவது 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அங்கே செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த செவ்வாய் பகவானும் 4/2/2024 அன்னைக்கு அவரும் மகரத்திலே போய் உச்சமாகிறார். அதனால் தொழிலில் கஷ்டங்கள் ஏதாவது இருந்திருந்தால் கூட அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கிறது. ஆக இந்த மாதம் அதெல்லாம் சரியாகி நல்ல சூழ்நிலையை தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 10ல் ராகு, 10ல் சனி, 11ல் ராகு, 12ல் குரு, இந்த மாதிரி கிரக அமைப்பு வெளிநாடு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள், முயற்சி எடுக்கிறவங்க போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றிக்கான முதல் படி. எப்போ சுயமுயற்சி கிடைக்கும் அப்படின்னாக்க ராசிநாதன் பார்க்கும்போது சுயமுயற்சி கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ராசிநாதன் பார்க்கும்போது சுயமுயற்சி எதுக்காக? இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னாக்க இந்த தை மாதம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க திருமணம் தடையும் தாமதமும் பட்டுட்டு இருந்தவங்களுக்கு. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னாக்க திருமணஸ்தானம் அப்படின்றது 7ஆம் இடம். 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய், அடுத்தது கலத்திர காரகன் சுக்கிரன். இவங்க 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இதுவரையிலும் திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம்? தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்ற வம்சம் இருந்து இல்லாமல் தேவையற்ற அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு, மணமகனுக்கோ எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப டெலிகேட்டான சூழ்நிலை வரும். என்னடா அது கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சு, குழந்தை பிறக்கலையே, எல்லோரும் நம்மளை இது பண்ணுறாங்களே அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுவரையிலும் சந்தான பாக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள்
வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேற்கல்வி, உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் அப்படிம்போம். அந்த ஹையர் எஜுகேஷன் ஸ்தானத்திலேயே 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் இருக்கிறதோடு இல்லாமல் அங்கே கல்விக்கு ஸ்தான அதிபதியான புத பகவானும் போகிறார். அப்போ கல்வியில் பொறுத்தளவுக்கு, மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு இதை மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், ரிஷபராசி மாணவர்களை பொறுத்தளவுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குமா? கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் புதனும் சேர்றாங்க. அடுத்தது பார்த்தா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் செவ்வாயும் சேர்றாங்க. நீண்ட நாட்களாக லவ் அஃபயர் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் அந்த 8ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் அந்த திருமணம் தாய் தந்தையர் சம்மதத்தோடு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. திருமண தடை விலகுமா? விலகும். சந்தான பாக்கியம் விலகுமா? விலகும். இதை தவிர அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும், பதவி உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஒரு 4 நாளில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நலத்தில் சற்று பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு ஏற்றம் இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பரிவர்த்தனை யோகம் வருது 12-8, இது ரெண்டும் பரிவர்த்தனையாகிறது. 8ஆம் அதிபதியான குரு பகவானும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, மறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா ராசிநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டை விட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். இதை தவிர பார்த்தாலேயானால் கடல் வாணிபங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறை அப்படி எடுத்துட்டோமே ஆனால் இந்த மாதத்தில் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற நடிகர் நடிகையை கூட பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒர்க்கர்ஸ்னால் யார் யார் அப்படின்னா, இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இந்த ஸ்டேஜ் கேமராமேன்ஸு, அதுக்கப்புறம் டான்ஸ் டைரக்டர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக அதிகமான ஆட்களை கொடுத்து அதிகமான ஒரு வேலைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க மூலம் வந்தே தீரும். அதை தவிர வண்டி வாகனங்களில் போகக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க. வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேரலாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க. அது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை வண்டியின் மூலியமாகவும் இரும்பு மூலியமாகவும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாக பார்த்தேலையானால் இந்த அரசியல் செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சரி, அவரை குரு பார்க்கறதுனாலையும் 8ஆம் அதிபதியே 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலையும் மறைந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதாவது ஒருத்தர் முன்னுக்கு நின்று அரசியல் செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் கம்மி, பின்னால் இருந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் அதிகமாக அந்த ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த பொலிட்டிக்கல் பிளானர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் அமையிறது. இந்த தை மாதத்தில் பார்த்தாலேயானால் அரசியல் பிரமுகர்களுக்கு, அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம், அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 1-2 படங்கள் புக்காகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இல்லாத வாழ்க்கை, ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்க வாழ்க்கை பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை தவிர்க்கிறது, சில நாட்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம்.
அதை வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது ரிஷபராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் வந்து எளிய பரிகாரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 6/2/2024 7/2/2024, அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையுமா வருது. இந்த நாட்களில் வந்து புதிதாக எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுகளை செய்ய வேண்டாம். அதை வேறு தேதிகளுக்கு மாற்றி பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணம் வச்சுருந்தா கூட அதை வந்து தேதியை மாற்றிக்கிறது நல்லது. போக முடியாத சூழ்நிலைக்கு ஒரு பால் அருந்திட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. அது வந்து சாஸ்திரத்துக்காக சொல்கிறோம், ஆனால் மாற்றிக்கிறது தான் நல்லது. இந்த 2 நாட்களை புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இந்த மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும், இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும், இந்த தை மாத்தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சால சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு அருகாமையில் மகாலட்சுமி இல்லைன்னு சொன்னால் துர்க்கை அம்மனையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம். இதை இந்த மாதம் பண்ணிக்கிற வேண்டியது. மேலும் உள்ள இந்த மாதமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கே சம்பத்தையங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தாலேயால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் கவனம் தேவை. இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. குருவின் பார்வையில் சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். அரசியல் பிரமுகர்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வர்றவாளை விட பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், கேமரா மேனாக இருக்கட்டும், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நாட்டை விட்டு வெளியில் சென்று வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல முதலீடு தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டினுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து கடல் சார் உயிரினங்கள் இருக்கக்கூடிய அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். பால் சம்பந்தப்பட்ட, அதை தவிர பால் பதனிட்டு விற்கக்கூடிய, அதாவது நெய், கோவா, இந்த மாதிரியான பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள் பதனிட்டு விற்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அந்த பொருள் விலை ஏற்றத்தினாலேயும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையிறது. பொதுவாக பார்த்தேனால் இந்த தை மாதம் ஒரு பெரிய பொற்காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். தை மாதம் பிறக்கும்பொழுதே உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் கண்டிப்பாக உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதனை பொறுத்தளவுக்கு நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி. சில பேருக்கு படபடப்பும் பயங்கலந்த படபடப்பும் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. நம்ம 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாத்ருஸ்தானம் அப்படிம்போம், வண்டி வாகன ஸ்தானம் அப்படிம்போம். உங்களுடைய தாய்க்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய காலகட்டங்கள். தாய்க்கு சின்ன உபாதை இருந்துச்சுன்னா கூட பக்கத்தில் உங்கள உள்ள குடும்ப டாக்டரை பார்த்துருங்க. இல்லைனாக்க பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பார்த்தோம்னாக்க எல்லா இடத்துலையுமே கொரோனா பரவக்கூடிய காலகட்டங்கள், ஜேவன் கொரோனான்னு பரவக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கு. அதனால் கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமி. அப்போ ஆரம்ப காலகட்டங்கள்லேயே உடல் நலத்தில் தொந்தரவு, தலைவலி, ஜலதோஷம், ஹீட்ரு இதெல்லாம் இருந்துச்சுனாக்க ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னாக்க இந்த வரக்கூடிய கொரோனா போன்ற நோய்களையும் நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்களையும் தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 19/1/2024 நமக்கு தை மாதம் பிறக்கிறது 15/1. 4 நாளில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ராசிநாதனும் 7ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் கலத்திர காரகனும் 7ஆம் இடத்துக்கு வராரு.
திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்றவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகி இந்த தை முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2024 எண்டுக்குள்ளார திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதின்றது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 5 குடையவர் இருக்கிற இடம் 7ல் இருக்கிறாரு, 4 நாளில் மாறிடுறாரு. அப்போ பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் வலுப்பெறுது. திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்திக்காக சந்தான பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த தை பிறக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் விருத்தியாகும். இதுவரை உங்கள் மனசில் இருந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தனக்காரகனான குருவை சொல்லுவோம். குரு பகவான் 11ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார். பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை உண்டாகுமா? ஏற்ற நிலை உண்டாகும். எதை மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கு, இதை மாதிரி லாட்ரி, ரேஸு இதில் பொறுத்தளவுக்கு திடீர்னு பண வரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி ராகு 10ல் இருந்தாருன்னா சொல்கிறீங்களே, ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி இடம் தனியான வீடு கிடையாது. அவருக்கு இடம் கொடுத்துருக்கிற யார் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான். அப்போ அந்த ராகு தனித்து விடப்பட்ட ராகு கிடையாது, அவர் கோதண்ட ராகு ஆகுவார். அப்போ இதுவரை உத்தியோகத்தில் தடுக்கலும் சருமாற்றமும் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதே போல் தொழில் முனைவோர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புது வியாபாரங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய பொருட்களை உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால் விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் தொழிலாளருக்கும் சின்ன கான்ட்ரவர்சி இருந்துட்டு அந்த கான்ட்ரவர்சி அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நல்ல தொழிலாளர் அமைஞ்சு வியாபாரத்தை அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர படிப்பு போட்டி தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது படிப்பை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் பொதுவாகவே படிப்புக்கு, அதாவது 10வது வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து 4ஆம் இடத்தை பார்ப்போம். இளநிலை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்காது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து என்ன, 7ஆம் இடத்து, அதாவது 4ஆம் இடத்தின் அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்துல இந்த மாதத்தில் 3/4 நாள் இருக்கார். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். அதை தவிர ராசிநாதனை குரு வேறு பார்க்குறது இன்னும் பெரிய விசேஷம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஒரு முறைக்கு 4 முறை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 10 முறை படிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இதை தவிர மேல் படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கிறதும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் மேல் படிப்புக்கு அயல்நாட்டுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மேல் படிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டிற்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அரசியல் சம்மந்தப்பட்ட பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட பிரமுகர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தில் சூரிய பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா மகரம் வந்து 8ஆம் இடமாக இருக்கிறதுனால சூரியன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியானவர் சூரிய பகவான். அதனால் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசு அலுவலகங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மறைந்திருந்தே அவர்கள் வேலையை செய்ய முடியும். முன்னுக்கு வந்து செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. அதனால் தொழிலில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா அதை தவிர பார்த்தோன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானையும் குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். புத்திர காரகனே புத்திரஸ்தானத்தையும் புத்திரஸ்தான அதிபதியும் பார்க்கறது பெரிய விசேஷம். திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
இதில் என்ன அப்படின்னா செவ்வாயோடு சேர்ந்த 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால சில மெடிக்கல் இன்டர்வென்ஷன் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு பண வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம். வேலையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறது, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது. தொழிலில் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதியே 10க்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவரே 11ல் இருக்கிறதுனாலும் கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக, வெளிநாட்டவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அதை தவிர இந்த கோல்டு மெர்ச்சன்ட்ஸு, இந்த கோல்டு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அந்த ஐடியில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் லெவல்ஸில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு ஏற்கனவே சொன்னோம். இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து இருப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த நாட்கள் என்னென்ன, இந்த மாதத்தில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன கிரகத்துக்கு எந்த கோவிலில் போய் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 8/2/2024, 9/2/2024, 10/2/2024 காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். புதிதாக எதுவும் தொடங்குவதாக இருந்தால் அதை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருந்ததுன்னா அந்த பயணத்தையும் மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சந்திரன் என்பவர் மனோகாரகன். அப்போ அந்த மனநிலை சரியில்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் தடைப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய அறிவுபூர்வமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அது சரியில்லாமல் போயிடும். அதனால் அந்த மாற்றி அமைச்சிக்கிறங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை மாற்றி அமைச்சிக்க வேண்டியது. இந்த தை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகி நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகக்கூடிய காலம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். நீண்ட காலமாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சைல்ட்லெஸ் கப்புள்ஸுக்கு குழந்தைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது 10வது இந்த மாதிரி படிக்கிறவங்க கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக வைங்க. 4ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனை உங்களுடைய ராசியை பார்க்குறதும் சுக்கிர பகவான் கூட இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். தொழிலில் பார்த்தீங்களேனால் கடல் சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய ஏற்றம். காய்கறி விற்பனை, அந்த மாதிரி பலசரக்கு கடை, இந்த மாதிரியான விஷயங்களும், கம்யூனிகேஷன் பாவம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாய் ஸ்தானம்ன்றதுனாலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய
தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.